நமக்கு 10 லட்ச ரூபா வாங்குறதுக்கு 10,000 தடவை ஓடிபி கேட்குது. என்னத்த சொல்றது, எங்க அப்பங்க எல்லாம் நல்லா சம்பாரிச்சு நல்லா வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் தேவையா? இவ்வளோ நேரம் இன்னைக்கு ஒரு நாளை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து கடையா கடந்து இதை பண்ணா நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு போயிட்டாங்க. சொல்லு. 10,000 கோடி இல்ல, லலித் மோடி, விஜய் மல்லையா நமக்கு 10 லட்ச ரூபா வாங்குறதுக்கு 10,000 தடவை ஓடிபி கேட்குது. ஆனா அவங்க எல்லாம் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் லண்டன்ல போய் ஜாலியா வேற இருக்காங்க. இப்ப என்ன மேட்டர்னா, லோனுக்கு அப்ளை பண்ணும். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க. எனக்கு நாளைக்கு என் தங்கச்சிக்கு வளகாப்புங்க. ஒரு வேளை வீட்டுல பாக்கல. இப்போ ஒரு வாரமா கிரவுண்ட்ல தான் வந்து கிடக்குறேன். கடையா கடந்துட்டு சரி 4 மணிக்குன்னா பஞ்சுவாலிட்டியா இருக்கணும்ல, ஏன்னா காசு கொடுக்குறவன்ல. தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன். அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறா அப்படின்னு வந்து 3:45 வந்து உட்காந்தாச்சு. சாப்பிட்டும் சாப்பிடாமையும் வந்து உட்காந்தா பாருங்க வேர்க்குதுன்னு சட்டையை கலட்டி போட்டு வேற உட்காந்துருக்கு. சரி, ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா. அதுவும் காசு கிடையாது. ஆமா, காசும் கிடையாது, அது எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஏன்னா நாளைக்கு நாங்க கட்டாம ஏமாத்திட்டோம்னா பொருளை எடுத்துட்டு போகணும்ல. என்னத்த சொல்றது, எங்க அப்பங்க எல்லாம் நல்லா சம்பாரிச்சு நல்லா வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் தேவையா? உண்மைதான்டா சம்பாதிக்கணும். அவங்கள எதிர்பார்த்தோம்னா என்ன செய்யறது? இவங்கள சொல்றேன் பாரு, ஒரு பெரிய பிசினஸ் மேனு 10,000 கோடி 8,000 கோடி 10 லட்ச ரூபா வாங்க முடியலங்க. கிட்டத்தட்ட நாயா போய் அலைகிறான். 8,000 கோடினா எவ்வளவு பெரிய காசு. அடேங்கப்பா, என்ன கூட தெரியாது எனக்கு. 10,000 கோடிக்கு எத்தனை சைபர் வரும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. முதல் லோன் மட்டும் தான்டா கஷ்டம். அதுக்கப்புறம் கரெக்டா டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்களாம். நம்ம மூஞ்சியை பார்த்தா சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப பூரா பேங்க்காரங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இவங்க பூரா ஆட்டையை போட்டு போனனால எங்களை மாதிரி ஆளு உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கஷ்டமாயி போச்சு. மேனேஜர் வந்து கிரவுண்ட பார்த்தாருன்னா வடிவேலு தான் மருதமலை படத்துல என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. அது மாதிரி இங்க வந்து பேங்க் மேனேஜர் வந்தானா, என்னங்கடா கிரவுண்ட்ல ஒன்னத்தையும் வெறும் பட்டல கொஞ்சம் 10 லட்சம் ரூபாய் கேக்குறியா அப்படி சத்தியமா கேட்க போறாரு. நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதே மாதிரி தானே நடக்க போகுது அப்படின்னு. ஏதோ நாங்களும் உருட்டி வச்சிருக்கோம். மழை பெஞ்சிருச்சு அது இதுன்னு ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சு ஊட்ட சொன்னாங்க. அதுவும் செய்ய முடியல. உடனே அதாவது மத்தியானம் போன் அடிச்சு உடனே செஞ்சு கொடுங்க, ஃபிளெக்ஸ் அடிச்சு ஊட்டுங்க. அந்த டாக்குமெண்ட் 100 தடவை ஓடிபி கேட்டாங்க. இதுக்காண்டியே போனை வந்து காது பக்கத்திலே வச்சு தூங்கும் போது கூட எடுக்க வேண்டியது இருக்கு. A few moments later. அப்போ போன் அடிச்சாங்களா, மணி 5:35. ஏன்னா 3:45 வந்தோம். 5:35 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா. இப்போதான் அட்ரஸே கேட்டிருக்காங்க எங்க வர்றது அப்படின்னு. இப்போதைக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி சூப்பரா பாதை போட்டுருக்கோம். பாதை தான் போட முடிஞ்சுங்கனால. அதுக்கு மேல பெருசா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஆன்லைன் ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன்ட்டு அதில் கொஞ்சம் சேர்த்தது. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நான் போயிட்டு வர செலவு, டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்தது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. சோக பாட்டா பாடுறேனோ. எதுக்கு பாடுறேன்னா, ப்ரோ என்ன வேலை பார்க்குறீங்க? இது அப்படியே சுற்றி சுற்றி இந்த கேள்வி வருது 10 வருஷமா. கொன்றும் இதுக்கு மேலே யாராவது கேட்டீங்கன்னா. இந்த பாருங்க, இப்படி ரோடு இருக்கா, இப்படியே வந்து இப்படி வளைய போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக அப்படி ஒரு ஆர்ச்சு, சிங்கம் மேன் அகாடமி மேரத்தான் வில்லேஜ் அப்படின்னு போட்டு உள்ள நுழையிறோம். இதெல்லாம் தார் ரோடாக இருக்கணும். 2 பக்கத்து லைட் இருக்கணும், கேட் இருக்கணும். இந்த சைடு பனைமரமாக இருக்கிற மாதிரி இந்த சைடும் ஒரு மரமாக இருக்கணும். நல்லா அடர்த்தியா. One eternity later. சொல்லு. இல்ல, அதாவது இதெல்லாம் வந்து நம்மளோட பொறுமையை சோதிக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. இதே நம்ம நிறைய சொத்து வச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்க, சார் உடனே கொடுத்துருவோம் சார். நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இதெல்லாம் போல ஃபார்மாலிட்டிலாம் கேட்கவே இல்லை. ஏன்னா ஃபார்ம் மனக்கட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல இருந்து லொடுசுல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்றாங்க. பரவாயில்ல, தரமான சம்பவம். இப்போ வந்து ஆள் வந்து பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு போன்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, மத்தியானம் கால் பண்ணி இந்த மாதிரி பேனர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. மத்தியானம் கால் பண்ணி இன்னைக்கு முகூர்த்த 4 மணிக்கு வராங்க அப்படின்னாங்க. என்ன 4 மணிக்குள்ள எப்படி பேனர் ரெடி பண்ண முடியும்? ஃப்ளெக்ஸ் அடிக்க கொடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் வாங்குறது. அதுக்கு போக இன்னொரு வேலையும் கொடுத்துருந்தாங்க. எல்லா இடத்துலையும் சரியான கூட்டமாக இருக்குது. சரி அப்படின்றதுக்கு அவங்களே ஒரு இது சொன்னாங்க, ஒரு A4 ஷீட்டில் ஒரு மரத்தில் ஒட்டி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க, அப்புறமாட்டிக்கு நீங்கள் பேனர் அடித்து ஒட்டிக்கோங்கன்னு. அதையும் ரெடி பண்ணிட்டு வந்தா
இவ்வளோ நேரம் இன்னைக்கு ஒரு நாளை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து கடையா கடந்து இதை பண்ணா நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் கடந்து வர்றதுதான். எத்தனை நாள் இதை சமாளிக்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த கவர்மெண்ட் ஒரு வேலைக்குன்னு போனோம்னா இப்படியே மன உளைச்சல் ஆக்கி விட்டுறாங்க. இது பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. இன்னுமே வீடியோ எடுத்து என்ன செய்ய பார்ப்போம். எப்படியாச்சும் இன்னும் ஒரு 4 ப்ரொமோஷன் பண்ணோம்னு வச்சுக்க, நறுக்குன்னு 40,000 ரூபா ஒரு 40,000 போட்டுடலாமா? போடலாம். இன்னொரு 4 ப்ரொமோஷன் பண்ணி ஒரு போரை போட்டுட்டு இருக்கிற காசுல வந்து செட்டு போடணும். செட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லோன் கிடைச்சிச்சுன்னா உள்ளக்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி வச்சு ட்ராக்கை வந்து ரோலரை வச்சு அப்படியே உருட்டி ஃபிளாட் பண்ணி ஒரு ஈவெண்ட்டை ஒன்று நடத்தி நல்லா ஓட விட்டு கிரவுண்டை வந்து அப்படியே ஃபிளாட் பண்ணி விட்டுட்டோம்னு வைங்க, பதப்படுத்திட்டோம்னு வைங்க, அப்புறம் வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனை பண்ணி இந்த இடத்த சுத்தம் பண்ணி நம்ம வேலையை முடிக்கணும். எப்படியாச்சும் இதில் வந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வரணும். பார்ப்போம். இன்னைக்கு காலையில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓடணும். உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. காலையிலேருந்து இந்த இடத்துல தாங்க படுத்திருந்தோம் வர்ற வரைக்கும், பேங்க்காரங்க வர்ற வரைக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. விடிந்தே விட்டதுன்ற மாதிரி பொழுதும் சாஞ்சிருச்சு காலையிலேருந்து ஆரம்பிச்சு. ரைட்டு, பார்ப்போம். சரிவா, இதோட விலாக முடிச்சுக்கிறோம். பாய். நேற்று பேங்க்ல வந்து பார்த்துட்டு போயிட்டு போர்டு இருந்தால் அதான் பண்ணணுன்ட்டாங்கல்ல. மறுநாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் இருந்தது எங்கள் வீட்டில், அதனால அதை எதுவும் பண்ண முடியல. இப்போ போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நைட்டாக போய் ஊண்டிட்டு 2 நாளைக்கு எதுவும் செய்ய முடியாது. சிங்கம் அயன்மேன் அகாடமி மேரத்தான் வில்லேஜ் மேரத்தான் ட்ரைனிங் அண்ட் ஃபிட்னஸ் வெக்கேஷன் சென்டர் ஆஃப் ரன்னிங் சைக்கிளிங் ஸ்விமிங் ட்ரைனிங் இப்போத்தன் சானா ஓனர் சிவபாலன் தனுஷ்கோடி சர்வே நம்பர் போட்டு அட்ரஸை போட்டாச்சு. என்னத்தையோ நைட்டாக போய் ஃப்ளெக்ஸு அடிக்க கொடுத்து இன்னைக்கு வேலை இருந்ததுனால, ஃபங்க்ஷன் இருந்ததுனால இதை செய்ய முடியல. இன்றைக்கே வந்து பார்க்க சொல்லியிருக்கலாம் அப்ரூவலுக்கு. அணபாண்டு வாங்கியிருக்கோம். அது 2 ஒட்டுறதுக்கு. ஒட்டிட்டு இதை போய் நைட்டாக போய் ஊண்டணும். இங்கே மட்டும்தான் பேசு. இந்த ஆப்பிரிக்கன்ஸ் வந்து 2 குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போவாங்கல்ல, காலில் நடக்க முடியாது, அந்த மாதிரி போய்க்கிருக்காப்புல சிவபாலன். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வைக்கிறேன். அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்க